ஹாய்ண்ணா. ஹாய், உங்கள் பேருண்ணா? என் பேர் பிரவீன். என்னங்க? பிரவீன். பிரவீன். ஓகே. எப்படி நான் ஜாப் எப்படி பார்ட் டைமாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இல்லை, நான் ஃபுல் டைமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். 4 வருஷமாக இதில் தான் இருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிறேன். எப்படி பார்ட் டைம்லாம் இல்லை ஃபுல் டைம் ஏதாவது செஞ்சுருக்கீங்க? ஃபுல் டைம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க வேலை கரெக்டாக? காலைல 11 மணிக்கு லாகின் பண்ணுவேன், 3 மணி வரைக்கும் ஓட்டுவேன், மறுபடியும் லஞ்ச் எடுத்துடுவேன். லஞ்சு 1 ஹவர், ஈவினிங் 4 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ஓட்டுவேன். ஆனால் உங்கள் பேருண்ணா? என்எம் பிரபு. பிரபு. வேலை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்டாக? நான் காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன். ஓகே. திரும்ப 6 மணிக்கு வந்துடுவோம், அவ்வளோதான். எப்படி நான் பார்ட் டைமாக பண்ணுறீங்களா? பேருங்க? என் பேர் கிஷோர். ஓகே. எவ்வளோ நாளாக இந்த வேலை இருக்கீங்க? நான் இப்போ ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு 1.5 வருஷமாக. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 20 days ஆகுது ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சு. ஆனால் உங்கள் பேருண்ணா? அருண் ப்ரோ. அருண். எவ்வளோ நாளாக இந்த வேலை இருக்கீங்க? நான் ஒரு 2 வருஷமாக செய்கிறேன் ப்ரோ. 2 வருஷம் இருக்கீங்களா? ஃபுல் டைமா பார்ட் டைமாண்ணே? ஃபுல் டைம் தான். ஃபுல் டைம். 2 வருஷமாக ஃபுல் டைமு ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, ஓகே. சரி, ஓகே. ஆனால் உங்கள் பேருண்ணா? சக்கரவர்த்தி. என்னண்ணா? சக்கரவர்த்தி. சக்கரவேல். சக்கரவேல். வேலை பார்க்குறீங்க? நான் பார்ட் டைமாக 3 வருஷம். பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்களா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில் 8 மணிக்கு அப்படி. ரொட்டேஷனாக எப்படின்னா வேலை உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, நான் ஸ்விக்கியில் வெளியே ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நைட் டியூட்டி பார்த்துட்டு டேயில் மட்டும் பார்ட் டைம். நீங்கள் எத்தனை மணிக்கு முடியும் வேலை பண்ணுறது? காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும். அது என் ஷிஃப்ட்டு. 11லேருந்து நைட்டு 11 வரையும் என்னோடய ஷிஃப்ட்டு. காலையில் 5:30லேருந்து 6 மணி ஒரு ஷிஃப்ட்டு. அப்புறம் பார்ட் டைமாக பார்க்குறவங்க 7லேருந்து நைட்டு 10, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஜாப் எப்படி நான் பார்ட் டைமாக பண்ணலாமா? கரெக்டாக நம்ம அந்த ரேபிடோ ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்ப்பாங்கல்ல, நார்மலாக நான் நினைக்கிற டைம் எடுத்துக்கலாமா? கம்பல்சரி வந்தே ஆகணும்? இல்லை, கம்பல்சரி வந்தே ஆகணும். அப்போ தான் 11 மணிலேருந்து 11 மணி இருந்தீங்கன்னா 6 நாள் உனக்கான அந்த ஏர்னிங்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா நடுவில் வந்து ஓட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஏர்னிங்ஸ் அவ்வளோ வராது. ஆமாம், எல்லாம் இன்சென்டிவ் சேர்த்து ஒரு 1500 1600 அந்த மாதிரி வரும். பெட்ரோலுக்கு ஒரு 300 போயிடும். அப்புறம் நடுவில் எங்கன்னா நம்ம சாப்பிட்றது அது ரவுண்டாக ஒரு 1000 ரூபாய் நிற்கும், கையில் வச்சுக்கோம், அவ்வளோதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய நேரம் இருக்குது. ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் நம்ம. அது பரவாயில்ல. ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 28-30 ஆர்டர் எடுக்கும். 28-30 ஆர்டர். வண்டிக்கு பெட்ரோல் தானே? வண்டிக்கு பெட்ரோல் ஒரு நாளைக்கு 200-250 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 200-250 போட்டே ஆகணுமா? கட்டியே ஆகணும். ஓகே. நீங்கள் ஒரு நாளைக்கு 22 ஆர்டர் 25 ஆர்டர் எடுப்போம். 25 ஆர்டர் எடுப்பீங்க. ஓகே. ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் சரியாயிடுமா? இல்லை, 2 லிட்டர் பெட்ரோல் போடணும். 2 லிட்டர். மைலேஜ் எவ்வளோ தர வண்டி? இது 70-77 தரணும். 75. ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க நாளைக்கு? இப்போ ஓகே. இப்போ 6 மணிக்கு ஆமாம், காலைல வந்து 11 மணி வந்து 3 மணி போயிடுவேன் வீட்டுக்கு. 25 ஆர்டர் போல ஓட்டுறாங்கிறீங்க. ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ சாட்டர்டே சண்டேலாம் லீவ். 13 ஆர்டர் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து முடியல. 13 ஆர்டர் எடுக்கிறதுக்கு எனக்கு நைட்டு வந்து 4 மணி ஆச்சு. 13 ஆர்டர் எடுத்தால் தான் இன்சென்டிவ் பெட்ரோலுக்கு வந்து ஒரு 200 கிடைக்கும். அந்த 200 வந்து நான் காலைல இருந்து மதியம் கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் பண்ண தான் எனக்கு வந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவலில் கிறிஸ்மஸ்க்கு ஆகட்டும் இல்லை சாட்டர்டே சண்டேலாம் சுத்தமாக ஆர்டரே வராது. சாட்டர்டே சண்டே வீக் டேஸில் கொஞ்சம் வரும். ஏன்னா வீக்கெண்டில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பார்ட் டைமாக பார்க்குறவங்களாம் வந்துடுறாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த டைமில் கிடைக்க மாட்டேங்குது. பேட்டில் ப்ளஸ் என்னன்னா மைனஸ் என்னண்ணே? ப்ளஸ்னா ஆர்டர் கம்மியாக வருது, சேலரியும் ஒரு டைம் ரொம்ப கம்மியாக போடுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் சண்டே தவிர மற்ற டைமில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதான் பிரச்சனையாக இருக்கும். ஓகே. ஏன்னா முன்னாடி ஆர்டர்லாம் கரெக்டாக வருங்களா? ஆர்டர்லாம் கரெக்டாக சேலரிலாம் வந்துடுது, ஆனால் ஆர்டர் தான் ரொம்ப கம்மியாக வருது. என்னன்னா மைனஸ் என்னண்ணே? நீங்கள் இப்போ வாங்குற மைனஸ்னால் என்ன, இந்த வெயிலில் ஓட்டுறது, அதனால் கொஞ்சம் பாடி கொஞ்சம் இதுவாகும், அவ்வளோதான். சூடாகிடுது, ரொம்ப ஹீட் ஆகிடுது பாடியெல்லாம். என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஓட்டினா கை நிறையா காசு சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். யாருக்கும் போய் உள்ளே உட்காந்துன்னு வேலை சொல்லலாம். அந்த ஐடி கம்பெனி அதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் கேட்டால் அவங்க புலம்புவாங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஜி நான் உங்கள் வேலைக்கு வந்துடுறேன், என்னை சேர்த்து விடுங்க, உள்ளே எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு. ப்ளஸ்னால் இன்கம் இருக்குது நல்லா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மேனேஜர் கிடையாது, சூப்பர்வைசர் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வந்தோமா ஆன் பண்ணோமா போனோமான்னு இருக்கலாம். அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் மைனஸ்ன்னு ஒன்று, இந்த மழை வந்தால் மைனஸு, ப்ளஸ்ஸு சேலரி வரலனால மைனஸ். எல்லாருமே இப்போ மந்த் எண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நாள் ரொம்ப கஷ்டமாக போகும், மற்ற நாள் நல்லா போகும். கஸ்டமர் கொஞ்சம் பிரச்சனை தராங்க. என்ன கொடுப்பாங்க? என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாங்க? ஒரு சில ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அட்ரஸ் மாற்றி போட்டுருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு இப்போ மேலே வா, 4ஆவது மாடி வா, 5ஆவது மாடினோம், அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
கஸ்டமருக்கு கொடுப்பாங்களா? ஒரு சில கஸ்டமர்லாம் கொடுக்குறாங்க. வேலை போக ஏதாவது டிப்பு கிடைக்குமா? எல்லாம் கம்பல்சரி கிடையாது, யாரோ ஒருத்தர் ரேர் தான். கஸ்டமர்லாம் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனைனா இதுதானே? ஆமாம், இதான் வேற ஒன்றும் அட்ரஸ் மாற்றி போட்டுருவாங்க. ஒரு சில நைட்டில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாரும் எடுக்க மாட்டாங்களா? ஆமாம், நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்க. இதில் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைமில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம தான் வேலை, நம்ம தான். இப்போ ஸ்விக்கி வந்து இதே ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க்கு பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களை ஒர்க்கராக ட்ரீட் பண்ணுவான். ஆனால் ஸ்விக்கியில் பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு பார்ட்னராக அவன் சேர்த்துப்பான். எப்பயுமே ஸ்விக்கி பார்ட்னர் தான் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவான். எல்லாமே ஸ்விக்கி பார்ட்னர் கிஷோர் அப்படி தான் எங்களுக்கு அனுப்புவான். ஏன்னா அப்போலேருந்து அவனை மாமாவாக்கிட்டோம். அதனால் வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நம்ம பார்ட்னர் மாதிரி இதில் எப்போ வேணால் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு மைனஸ் இதுதான் மைனஸ். நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதோ ஒரு சில கஸ்டமர் மட்டும் நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணுவாங்க. ஹார்ஷாக மீன்ஸ் லேட்டாக நம்ம மேலே தப்பு இருக்காது. ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஹார்ஷாக பண்ணுவாங்க. அது மாதிரி மற்றபடி அதிகமாக சந்திக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இதுவரையும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை. ஒரு லொக்கேஷன் தான் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. ஒரு வாட்டி இங்கே நின்றுக்கிறேன் ஐயப்பந்தாங்க வர சொல்கிறாங்க, அந்த ஆர்டர் கேன்சல். இங்கேருந்து போயிட்டேன், அப்புறம் அங்கே போயிட்டு நான் ரொம்ப ரூடாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேன்சலே பண்ணிட்டாங்க ஆர்டரு. அங்கேருந்து திரும்பி எடுத்துன்னு வந்து ஏடிபிலே கொடுத்துட்டேன் ஆர்டர் திருப்பி. அப்படிலாம் இல்லை. இது வந்து அந்த 3.0 ஷிஃப்ட் வந்து ஆர்டர் பேஸ் தான். அதில் வந்து ஸ்டார் ரேட்டிங்லாம் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் இருக்குது, ஃபுல் டைம் ஓட்டுறவங்கள அந்த ஷிஃப்ட்டுக்கு 11 to 11 ஃபுல்லாக ஓட்டணும். அதெல்லாம் ஸ்டார் ரேட்டிங் பார்த்து தான் இன்சென்டிவ் வரும். இன்சென்டிவ் நம்மளுக்கு போடுவாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுவாங்க ஸ்விக்கிலேருந்து, அது வரும். அப்போ தான் கிடையாது இப்போ. ஆமாம், 3.0 ஷிஃப்ட்டில் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிலாம் இல்லை, டைமிங் இருக்குது. இதுலேயும் ஸ்விக்கிலையும் டைமிங் இருக்குது. 11 to 3. அப்புறம் 3லேருந்து 4 வந்து ஸ்நாக்ஸ் பீக்கு. அது நம்ம பார்க்கலாம். 6லேருந்து 11 வரை டின்னர் பீக்கு. நம்ம 6 to 10 ஓட்டி ஆகணும். அந்த 1 hour பரவாயில்ல, 1 hour நம்மளுக்கு பிரேக்கு. அதில் வந்து 1/2 hour பிரேக்கு. 11 to 3 1/2 hour பிரேக்கு. நம்ம ஓட்டணும்னு அவசியமே இல்லை. அவங்களே நடுவில் எப்போனா ஒரு 1 ஹவருக்கு அந்த நமக்கு ஒரு ரெஸ்ட் டைமே இருக்கும். ஒரு 3லேருந்து 4 மணி வரையும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த 1 ஹவரில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். மறுபடியும் 4 மணிக்கு ஆன் பண்ணால் நான் நைட்டு 11 மணி வரையும் ஓட்டணும். ஆமாம், எடுக்கலாம். நம்ம 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக வரும். இப்போ நைட்டில் பார்த்தா அமௌண்ட் அதிகம்ன்றதெல்லாம் சொன்னாங்க, அது எப்படிங்க? லேட் நைட் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஃபேமிலி பேச்சுலர் ஓட்டுவாங்க. என்னங்க? ஃபேமிலியில் இருக்கவங்க அவ்வளோ ஓட்டுறதில்ல, பேச்சுலர் ஓட்டுவாங்க. இதெல்லாம் நைட்டில் ஒன்றா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஓட்டுவாங்க. நைட்டில் 12 to 6 மணி வரைக்கும் 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம்னா கொஞ்சம் 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஆனால் நைட்டில் மட்டும் ஓட்டுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும், பகலில் மட்டும் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிளைம் அது ஹெல்ப் பண்ணுறாங்களா? எல்லாமே அதில் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் வந்து டெத் இது கொடுக்குறாங்க. 10 lakhs வரைக்கும் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் சரௌண்டிங்க்கு வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஸ்டார்ட் அப் யாராக இருந்தாலும் சரி. அதில் வந்து நம்மளுக்கு லெவல் இருக்குது, சில்வரு, கோல்டு, அந்த மாதிரி லெவல் இருக்குது, பிரான்ஸ்ன்ட்டு. நம்ம எந்த லெவலில் இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் வந்து எதுலேயுமே பாகுபாடு இல்லை, எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் கரெக்டாக கொடுக்குறாங்க. கால் பண்ணால் அவங்கள உடனே ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. எந்த டவுட்டுக்காக இருந்தாலும் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், உங்களுக்கு சேஃப்டினா எதாவது இருக்குது? அதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது. ஹெல்ப் சென்டருக்கு எமர்ஜென்சி கால் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இன்ஃபார்ம் போவோம், அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஃபியூச்சர் ப்ராப்ளம், ஏதோ ப்ராப்ளம், இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணி தராங்க. அதில் இன்சூரன்ஸ் தராங்க, எல்லாமே பண்ணாங்க. எவ்வளோ வரைக்கும் கிளைம் வந்துறீங்களா? தெரியல, அது இது வரைக்கும் பண்ண தான் தெரியும். கிளைம் எடுத்து மாட்டாங்க அவங்கள. இந்த வேலைக்கு வரணும்னா எப்படின்னா ப்ரூஃப் என்னென்ன தேவைப்படும் கேட்பாங்க? ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை, ஆதார் கார்டு தான். ஆதார் கார்டு, டிஎல் லைசன்ஸு, ஆதார் கார்டு, லைசன்ஸ், அவ்வளோதான். லைசன்ஸ், வண்டிக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க? இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் பேப்பரோட கேட்பாங்க தான். ஓகே, எல்லாமே அதை அப்லோட் பண்ணோம். டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணால் பண்ணிடலாம், அவ்வளோ. உங்களுக்கு கம்பெனி கொஞ்சம் மோசமான இன்சிடென்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த வேலையில்? மோசமான இன்சிடென்ட்லாம் அது மாதிரிலாம் எதுவும் நடந்தது இல்லை. அதான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க டிலே பண்ணுவானுங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும், மண்டை சூடாக வீட்டுக்கு போயிடுவோம். சாப்பிட்றது லேட் ஆகிடுறாங்களோ? ஆமாம், இது டிலே பண்ணுறவானுங்க. ரொம்ப டைமிங் கொடுப்பாங்க, ஆனால் டைமிங் கொடுக்க மாட்டானுங்க ஒரு ஆர்டரு. ஆனால் எல்லா ஆர்டருமே அது மாதிரி இருக்காது, எதுனா ஒரு ஆர்டர் அது மாதிரி கொடுப்பானுங்க. இல்லை, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணால் உடனே போய் ஆகணுன்ற சிச்சுவேஷன்லாம் வரணும். அதெல்லாம் கொடுத்துடலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கொடுத்துடலாம்.
ஒரு சில என்ன சொல்கிறாங்க ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தா உடனே போய் ஆகணும் போன கஸ்டமர் எங்கே நம்மளுக்கு கிட்ட கிட்ட தான் வருமே லொக்கேஷன், நம்ம லொக்கேஷன் எங்கேருந்து கிட்ட வருதோ அங்கே தான் போடுவாங்களே. ஓகே ஆனால் இந்த நல்ல ப்ராப்ளம் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆனால் இப்போ எதுவும் இல்லை, கரெக்டாக போகுது. இப்போ கரெக்டாக எந்த ப்ராப்ளம் ஆனால் ஆர்டர் தான் வர மாட்டேங்குது. இந்த ஒரு 2 நாளாக டல் ஆகுது ப்ரோ. கிறிஸ்மஸில் நல்லா ஆர்டர் பார்த்தோம், ஒரு 2000 ரூபாய் ஓட்டு போனோம். இப்போ இந்த 2-3 நாளாகவே என்ன இந்த தெரில, ஆர்டர் சரியா இல்லை. வேலை அதிகமாக ஒரு 4 சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக வருமா இல்லை? சாட்டர்டே சண்டே. ஆனால் எல்லா வீட்டில் இருக்காங்கல்ல, எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி வீக்கெண்டில் தான் அந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்சென்டிவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இந்த சாப்பாடுலாம் சேல் ஆகும்னா பிரியாணி நல்லா சேல் ஆகும். இந்த மாதிரிலாம் பிரியாணி தான் அதிகமாக சேர்ந்து பிரியாணி தான் ப்ரோ. பிரியாணி தான். நைட்டும் பிரியாணி. எப்போ 24 hours பிரியாணி கிடைக்குது. ஆமாம். எந்த ஹோட்டல் அதிகமாக இல்லை? காப்பர் கிச்சனா? காப்பரில் நான் எடுக்கவே மாட்டேன் ப்ரோ. அது வேஸ்ட்டு ப்ரோ. அது எனக்கு போடவே மாட்டான், எனக்கு ஆர்டரே போட மாட்டான் ப்ரோ. அதில் அதிகமாக எந்த ஹோட்டலுங்க? போரூரில் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தெரியுங்களா? டிஎல்எஃபாண்ட அது, அப்புறம் ப்ளம் சோர்னு ஒன்று இருக்குது பாருங்க அது, அப்புறம் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி, இது இன்னொரு ஒன்று இருக்குது திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி, அஞ்சப்பரு அதெல்லாம் நல்லா ஆர்டர். இதுலேயும் காப்பர் கிச்சன்லேயும் போடுவாங்க, ஆனால் பேட்சாக போடுவாங்க 2 ஆர்டரா. எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். மந்த்லின்னு என்ன ஒழுங்காக ஓட்டினா எல்லாம் போய் ஒரு 30 ரூபா நிற்கும், அவ்வளோதான். எல்லாம் போயே 30 ரூபா நிற்கும். பெட்ரோல் சாப்பாடு எல்லாம் போய். ஆமாம், ஒரு நாளைக்கு 1500 ரூபா நீங்கள் கணக்கு வைங்களேன். 6 நாள் அழகாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தலாம். இப்போ பார்ட் உங்களுக்கு ஒரு நாள் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் ஓட்டலாம். 1000 2000 வரைக்கும் ஓட்டலாம். எப்படி சாப்பாடு ரூம் செலவுலாம் போக? இல்லை அதெல்லாம் இல்லை, பெட்ரோல் போடணும்ல, பெட்ரோல் ஒரு 300 ரூபா ஆகிடும். நம்ம மந்த்லி இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? இப்போ பெட்ரோல் சாப்பாடு உங்களெல்லாம் போக மந்த்லி நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கலாம் இந்த வேலையில்? மந்த்லி இது வரையும் வீக் சம்பளம் வந்துடும். அதனால் மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ இது ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. தோராயமானா ஒரு 60,000 ரூபா இருக்கும், ஒரு 40,000 ரூபாய். நான் கம்மியாக தான் ஓட்டுறேன். ஆனால் நான் ஃபுல் டைம் ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. காலைல வெடிகாலம் ஏந்துலாம் வந்துடுவாங்க, வெடிகாலத்துலேருந்து நைட்டு வரையும் ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சேலரினா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஒரு 2000 வரும். 1000 வரும். 2000 வரைக்கும்? 2000 வரும். அதில் பெட்ரோல் செலவு உங்கள் சாப்பாடு செலவுலாம் போகணும். பெட்ரோல் செலவு போக ஒரு 1800 ரூபாய் நிற்கும். 1800 ரூபா நிற்கும். நீங்கள் உங்கள் சேலரிண்ணா ஒரு நாளைக்கு ஓட்டினா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஒரு நாளைக்குனா கம்மியாக தான் 500 ரூபா அப்படி தான் வருது. இப்போ டேல் மட்டும் ஃபுல்லாக இருந்தாலும் 500 ரூபா தான். பெட்ரோல்லாம் போக உங்களுக்கு 500 ரூபா தான் வரும்.